வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 ஓட 80வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Hello family members, welcome back to my channel. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்லயே நேத்துக்கு எங்க விட்டாங்களோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாண்ட்ரா அமித் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பிரஜின் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பார்வதியை மட்டும் நம்பாதீங்க, அவ இங்கேயும் பேசுவா அங்கேயும் பேசுவா, அதை கமிருதுங்கிட்டே பண்றா தெரியுமா, எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆனா இதெல்லாம் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாம இந்த ரகசியத்தெல்லாம் எனக்குள்ளே வச்சு நான் புளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவரு, நான் வேற யாருக்கிட்டையுமே பேசுறதே இல்லையா, அந்த குரூப்பும் வேற க்ளோஸ்டா இருக்கானுங்க, அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, அதனால யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல அப்படின்றாரு. உடனே இவங்களும் சேம் எனக்கும் அதே ஃபீலிங் தான் அப்படின்றாங்க. நான் பேசுறது தெரியும், அதே பிரச்சனை. இத பாக்கும்போது அடே இன்னுமாடா அத ஒரு குரூப்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா விக்ரம்லாம் இப்பதான் போய் பேசினாப்ல, கனியும் வினோத்தும் வந்து அவ்வளவு ஜாலியா கலாச்சிக்கிறாங்க மாத்தி மாத்தி. அப்ப அவரெல்லாம் இந்த குரூப்புக்குள்ள இருக்காரு. யாரு போய் பேசினாலும் கனி பேசதான் செய்றாங்க, ஆனா கனிட்ட யாரு பேசினாலும் உடனே அதை குரூப்ன்றாங்க. அது ஒரு க்ளோஸ் குரூப்புக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. இதுல சாண்ட்ரா வேற போன வாரம் ஃபுல்லா அவங்க பண்ணதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அப்படின்றாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா தான் போன வாரம் ஃபுல்லா நான் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, ஐ லாஸ்ட் மை செல்ஃப், நீங்களும் அப்படி ஆயிடாதீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் என்னது இது, இவங்களே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்களால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எப்படி? இந்த பிரச்சனையில இருந்து வாரம் முழுவதும் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. மார்னிங் பார்த்தா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அமித் ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாப்ல, பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும் தான் மோசம்னு சொல்லும் போது மட்டும் பின்னாடி பாத்திரம் கழுவிட்டு இருந்த பார்வதியை கையை காட்டினாப்லையா, அதை செவனேன்னு சிரிச்சிட்டு கேட்கறத விட்டுட்டு சாண்ட்ரா போட்டு கொடுத்துட்டாங்க, நான் அதெல்லாம் பார்க்கலாம் அமித் அப்படின்னு. அவரும் வந்துட்டு இது எங்க ரெண்டு இடத்துக்கு நாங்க இப்படிதான் பண்ணிப்போம் இல்ல பாரு அப்படின்னா, சாண்ட்ரா வேற வந்து இப்ப அதுல என்னைய குத்துவாளே அப்படின்னு சொல்ல, அதுக்கு பார்வதி யாரு உன் வேலையெல்லாம் என்னைய சொல்லாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாண்ட்ரா இதெல்லாம் நீ பண்ற வேலை அப்படின்னு இவங்க சொல்ல, வேலையெல்லாம் இங்க சொல்லாத பாரு, நீ பண்ணாத வேலையா சாண்ட்ரா. மறுபடியும் பதிலுக்கு பார்வதி நீ பண்ணாத வேலையா சாண்ட்ரா அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேர்த்துக்கு முட்டிக்குச்சு. அப்படி என்ன நான் வேலை செஞ்சுட்டேன் சொல்லு, இல்ல நீ சொல்லியாதான் ஆகணும் அப்படின்னு. பார்வதி என்னடானா, நான் சும்மா ஜாலிக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சு பார்த்தாலும், ஜாலி எல்லாம் தேவையில்ல, இப்படி எனக்கு சொல்ற, அப்படி நான் என்ன வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, எனக்கு மறந்து போச்சு, ஞாபகம் வரும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா மறக்காம சொல்றேன், சரியா, உனக்கு ஞாபகம் வரும்போது எனக்கு சொல்லணும் அப்படின்றாங்க. ஜாலியா தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ஜாலியா வேண்டாம், நீ சொல்ல, நான் என்ன பண்ணேன்னு நீ சொல்ல. இந்த சண்டை எப்படி இருந்ததுன்னா, ஏன் நீ வேணா கோவப்படு, சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது. இது என்ன மாதிரியான சண்டை, ஏன் போட்டுக்கிட்டாங்கன்னே புரியல, செவனேன்னு சிரிச்சிட்டு போயிருக்கலாம். இது மறக்காம சொல்லிடுங்க நீங்க. கண்டிப்பா சொல்லுங்க. சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தா வினோத்துக்கும் அமித்துக்கு வேற சண்டை வந்துருச்சு. இவர் பூரிச்சுட்டு இருக்காப்ல அமித், அங்க வந்த வினோத், யோ அதை உள்ள அமைக்க அப்பதான் பூரி வரும், இவர் என்னப்பா இப்படி சுட்டு இருக்காப்லன்னு சொல்ல, அவர் வந்துட்டு நான் இப்படித்தான் சுடுவேன் அப்படின்ட்டாரு. உடனே அதுக்கு வினோத், யோ உனக்கு சுட தெரியலன்னா சொல்லியா, உனக்கு சுட தெரியலன்னு சொல்லியான்னு சொல்ல, அமித் கடுப்பாயிட்டாப்ல, வா வந்து நீ வந்து சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாம் செய்ய தெரியுது, ஆனா பூரி சுட தெரியல, ஒத்துக்குங்க. பண்ணுவா பண்ணு. நெக்ஸ்ட் அவர் கோவத்துல வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. வினோத் அவர் பாட்டுக்கு சரி போன்னு சொல்லி அவரை விட்டு வந்து சுட்டுட்டு இருக்காப்ல, எங்க என்னங்க இது அப்படின்னு கேட்டா, சும்மாங்க அவன் ஏதோ ஜாலிக்கு பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்ல, அவர் கடுப்புல சொல்றாப்ல, இல்ல நான் செம கடுப்புல இருக்குன்னு சொல்லிட்டேன், நான் எல்லாமே எல்லாம் ஜாலியா பண்றது இல்ல அப்படின்னு சொன்னா, உடனே வினோத் கமர்ந்து சொல்றாப்ல, மச்சான் நான் ஏதோ ஜாலிக்கு பண்றான்னு நினைச்சுதான்டா பண்ணேன், மத்தபடி எதுவுமே பண்ணலடா நானு அப்படிங்கிறாப்ல. எல்லாமே ஜாலியா பண்றது இல்ல, அது மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. இது என்ன சண்டைனே எனக்கு புரியலைங்க, திடீர்னு எதுக்கோ சண்டைக்கு வராங்க. அமித் எந்தெந்த வார்த்தை கேட்டிருக்காரு, விளையாடுறாருன்னு நினைச்சா மச்சான், மற்றபடி வரணும் இல்ல. நெக்ஸ்ட் போகும்போதே வினோத் வந்து ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா போ அப்படின்ட்டாப்ல. பதிலுக்கு அமித் நீ ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்ட்டாப்ல. அதுக்கு வினோத் நீ விளையாடுற மாதிரி தான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, இல்ல விளையாடுறதெல்லாம் ஓகே, அதுக்கு நீ எவ்வளவு நேரம் அப்படின்னாப்ல. அவ்வளவுதான், வினோத் டக்குன்னு கடுப்பாயிட்டாப்ல, யோ உன்னை என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணேன், யோ உன்னை என்ன நான் டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு சண்டைக்கு போயிட்டாப்ல. உன்னை டிஸ்டர்ப் பண்ணியா? அமித் கேக்குறாப்ல, இப்ப எதுக்கு நாக்க கடிக்கிற, இப்ப எதுக்கு நாக்க கடிக்கிற அப்படின்னு. கமருதுன்னு வந்து கேக்குறாப்ல, என்னடா அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணுமே பண்ணலடா, சும்மா ஏதோ பண்ணா கூட கத்துறான்டா அந்த ஆளு அப்படிங்கிறாப்ல. எதுவுமே பண்ணலடா, இங்க கத்துறதே வினோத் தான், ஆனா அமித் கத்துறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அமித் கேக்குறாரு, சரி ஓகே, ஆனா ஏன்டா நாக்க கடிச்சிட்டு வந்து பேசுறான் அப்படின்னு கேட்டா, கமருதுன்னு கேக்குறாரு ஏன்டா அப்படின்னு. ஆனா வினோத் என்னடா, டேய் சும்மா அங்க வந்து நின்னாலே வந்துட்டு யோ போயான்னா என்னடா இது அப்படின்னு கேக்குறாரு. மடிச்சு பேசுறான் மச்சான். சும்மா இப்படி வந்துட்டல, ஐயோ தல. நெக்ஸ்ட் வினோத், அமித்துக்கு அப்ப இருந்தே என் மேல ஒரு இது ஆயிடுச்சு, அந்த ஆளுகிட்ட நான் பேசுறனாலுமே ஐயோ வந்துட்டான்னா எதுக்கு இது அப்படிங்கிறாப்ல. இங்க கமருதுன்னு சொல்றாப்ல, ஏய் பாவம் மச்சான், அவரு சத்தியமா ஒரு பாவண்டா அப்படிங்கிறாரு. அடுத்து அமித்தே வந்து சாரிப்பா அப்படிங்கிறாப்ல, நீ ஏன் நாக்க கடிச்சிட்டு வருவ இப்படின்ட்டு வருவ, ஆனா நானே சாரி கேட்கிறேன் ஓகேவா அப்படிங்கிறாரு.
உடனே அதுக்கும் வினோத் வந்துட்டு சாரிப்பான்னு நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. நான் தான் சாரி, ஓகேவா? சாரி சாரிப்பா. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட். ஆக்சுவலா அவர் அப்படி பண்ணிட்டு போனதுக்கு உண்மையாவே தான் சாரி கேட்டிருக்கணும். நேத்துக்கு தான் அவர் பொண்டாட்டி அவ்வளவு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. நாக்கு மடிச்சு கட்ட பேசுவேன், இப்படி பண்ணுவேன், நான் தான் சாரி, ஓகேவா? அதுக்கப்புறமாவும் எல்லாரும் வந்து நீங்க அப்படிலாம் பண்ணது அப்படி தப்பு அப்படின்னு சொன்னாலுமே ஏன் அவர் அப்படிலாம் பண்ணதே இல்லையான்னு தான் கேட்கிறாப்ல. வினோத் அமித் கேட்கிறாரு, நான் அப்படி பண்ணனா எப்ப பண்ணேன்? நீ அடிக்கிற மாதிரி வருவ, அப்புறம் என்னையவே நீ சொல்லுவே அப்படின்னு கேட்டா இது நான் அடிக்கிற மாதிரி வந்தானு கேட்கிறாரு. ஆமா நீ அப்படிதான் வந்த அப்படின்னு சொன்னா நான் அங்க நின்னுகிட்டு இருக்கேன்டா, அங்க இருந்து எப்படி அடிக்க வர மாதிரி வர முடியும் அப்படிங்கிறாரு. ஆமா அப்படிதான் வந்த நீ அங்க தள்ளி நின்னதுனாலதான் அடிக்க வர்ற மாதிரியே வந்தாப்ல. என்னையான்னு சொல்லிட்டு இப்ப நான் எப்ப வந்தேன்னு கேக்குறாரு. எங்க நிக்கிறேன் அங்க இருந்து எப்படி அடிக்க வர முடியும்? அடுத்து அமித் அதை செஞ்சும் காட்டுறாப்ல. நீ இப்படி பண்ணிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு. அப்பயுமே ஏன் நீ அப்படிலாம் பண்ணதே இல்லையா அப்படின்னு தான் கேக்குறாரு. அவரு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் வினோத் ஒத்துக்க மாட்டாரு. வினோத் எப்பயுமே தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டதே கிடையாது. கேட்டோம்னா கேமரால பாரு, வீடியோவை பாரு, வீக்கெண்ட்ல பாரு தான் சொல்லுவாரு. நீ கொடுத்தா அப்படி பண்ணிருக்கேன், சத்தியமா அப்படி பண்ணல. அதுக்கப்புறமும் வினோத் அவரு தப்ப பண்ணிட்டு அமித் நான் வந்தாலே எப்பவுமே அப்படிதான், அந்த ஆளு வந்துட்டாயா இப்படி சொல்லுவாப்ல, அந்த அப்படி சொல்லுவாப்லன்னு அவரையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அமித் கேட்கிறாப்ல, நான் என்னைக்காவது அவனை தப்பா நான் போர்ட்ரேட் பண்ணிருக்கேன், அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவன் தான் நான் என்னமோ அவனை தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரியே சொல்றான் அப்படிங்கிறாரு. அரோராவுமே கேட்கறாங்க, நான் எப்ப கோவப்பட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்க தான் நாக்க கடிச்சிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்டா இல்லங்கிறாரு. கமருதன் வந்து இல்லடா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு போனடா அப்படின்னு சொன்னா உடனே சரி ஓகே என் மேலதான் தப்பு சாரி அப்படின்னு கமருதன் கேட்கிறாப்ல. அதுவும் சாரி கேட்டுட்டு அதோட நிப்பாட்டல, மறுபடியும் அதை நியாயப்படுத்துறாப்ல. அவரு கூட தான் என்கிட்ட வந்து கார்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிருக்காப்ல அப்படின்றாரு. வினோத் எப்பயுமே அவர் பண்ற தப்ப வந்து எல்லாருமே பண்ணக்கூடியதான், அது சகஜம் தான் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசுவாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாப்ல, நாக்க கடிக்கிறது அது சகஜம்டா, எதடா பாயிண்ட் கிடைக்கும் அதை பாயிண்ட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியே பாட்டிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்ல கமருதன் வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுடா அப்படிங்கிறாரு. அப்பயுமே வினோத் இல்ல எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாரு. ஆனா உடனே அமித்தே தான் வந்து யோ வாயா சாரியா அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறாரு. வினோத் பண்ண தப்புக்கு நியாயமா இவர் தான் கேட்டிருக்கணும். ஆனா அவர் வந்து வாண்டடா கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறாரு. இதெல்லாம் ஒஸ்டான பிஹேவியர், ரொம்ப ஒஸ்ட். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அமித்தோட ஃபேமிலி வந்துட்டாங்க. வந்ததுமே அவரோட ஒய்ஃப் வினோத்தை தான் அவ்வளவு பாராட்டுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வினோத், நீங்க தான் அவருக்கு ரொம்ப உண்மையான ஃப்ரெண்டா இருக்கீங்க. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது இல்ல, எனக்கு கூட கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவரு நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அவங்களுமே வந்து அவருக்கு கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்றாங்க. இவர் என்னடானா இப்பதான் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டோம் அப்படின்னு சொல்ல அது நீ போட்டுக்கோ, அது உன்னோட உரிமை, அது நீயாச்சு உன் நண்பனாச்சு. வினோத் ரொம்ப லாயலா இருக்கிறாரு. ஐ லவ் ஹிம் சொல்லிட்டு அவங்க அழுகுற மாதிரி பேசுறாங்க. அமித் அதை கேட்டுட்டு நீ இப்படி சொல்ற, ஆனா அந்த ஆளு என்னடானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் அவனை தப்பா போட்டேன்னு சொல்றான் அந்த ஆளு அப்படிங்கிறாரு. வினோத் அமித்னு கிடையாது, யாரு அவர் பண்ற தப்ப பத்தி சொல்லிட்டாலுமே அதை தப்பா போர்ட்ரேட் பண்றாங்கன்னு தான் அவர் சொல்லுவாரு. அப்புறமா அவரோட பொண்ணு வந்து எல்லாருக்குமே ஒரு பேர் வச்சு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுமே அவரை தனியா கூட்டிட்டு போய் ஒரு அட்வைஸ போட்டாங்க. நீ உள்ள வந்தப்ப வந்து எல்லாரும் கூடமே நல்லா பேசிக்கிட்டு இருந்த, ஆனா அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ஒரே ஒரு சர்க்கிள் கூட மட்டும்தான் பேசிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஆக்சுவலா அவரோட ஒய்ஃப் சரியா பிக் பாஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் வந்த போல இருந்தே பார்வதி கூட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, அழுதுகிட்டே ஒருத்தங்க இருந்தா எப்படி பார்க்க முடியாதோ அதே மாதிரி அழுகுறவங்க பக்கத்துலயே ஒருத்தர் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாலும் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. அதை விட முக்கியமா நீ ஒண்ணு இங்க பிக் பாஸ் கவுன்சிலர் இல்ல அப்படின்ட்டாங்க. அழுதுட்டே இருக்கிறது எப்படி பாக்குறது பிடிக்காது, இருக்கிறத பக்கத்துல சும்மா ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருக்கிறது பாக்குறது பிடிக்காது. நாம என்ன சொன்னமோ அதே தான் அவங்களும் சொல்றாங்க. கண்டஸ்டன்ட்டுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க போன மாதிரி தான் அவரங்க இருக்காப்ல. அங்க யாரு இல்ல பாரு இல்ல சாண்ட்ரா யார் அழுதுகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்றதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஆளு அமித்ங்கிற மாதிரி தான் இருக்காரு. அதுக்கப்புறமா பார்வதியோட அந்த குற்ற உணர்ச்சி டிராமா பத்தியும் சொன்னாங்க. அன்னைக்கு அவ எனக்கு சாப்பாடே இறங்கல சொல்லிக்கிட்டு இருந்தாளா, சரி அது கூட ஆல்ரெடி 2 தட்டு உள்ள இறக்கிட்டு தான் சொன்னா, அது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும். ஆனா அப்படி ஒண்ணு சொன்ன பத்தியா, இறங்கலன்னா தூக்கி போட்டுரு அப்படின்னு. அதுதான் நீ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அதை தப்புன்னு கரெக்டா ஸ்டாண்ட் எடுத்து நீ சொல்லுவ. இப்ப வந்து எனக்கே மைக்கு நழுவுதுங்கிறது தெரியுதே, அவங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கு அப்படின்னு கேட்டா அது அவங்க வேணும்னே மறைச்சு பேசுனாங்க அப்படின்றாரு. தெரியுது இல்ல, அப்ப அவங்க மேலதான் தப்பு. அப்புறம் எதுக்கு அவங்க கோபம் குறையறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்கன்னு நீயே போய் சொல்ற அப்படின்றாங்க. இந்த மைக் இப்படி நழுவுதுங்கிறது எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியாமையா இருக்கு, வேணும்னு மறைச்சு பேசுறாங்க. நெக்ஸ்ட் உன்னைய பத்தி இங்க தப்பா பின்னாடி பேசாத ஒரே ஆளு வினோத் மட்டும் தான் அப்படின்றாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் முன்னாடி தான் தப்பா பேசினாப்ல முன்னாடியே. சரி அவங்க அதை இன்னும் பார்க்கல போல் இருக்கு. ஆனா அப்ப கூட அமித்துக்கு அவரோட கவலையெல்லாம் பார்வதி மேலதான் இருக்குது.
பார்வதி கூடவா பின்னாடி பேசுறா அப்படிங்கிறாப்ல. ஐயா, பார்வதியோட நட்பெல்லாம் உண்மையான நம்பிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. இவ்வளவு பச்சை பிள்ளையெல்லாம் எதுக்கியா உள்ள விட்டீங்கிற மாதிரிதான் இருந்தது. வார்த்தை தப்பா பேசாத ஒரே ஆள் இது வரைக்கும் நான் வினோத் மட்டும் அவரு கூட என் பின்னாடி பேசுறேன். ஆனா அவங்க ஒய்ஃபு பொழந்து விட்டாங்க. இங்க பாரு, அந்த கோர்ட் டாஸ்க்ல வியானா ஆதரே பார்வதிங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அமித் கூட மத்தவங்களோட குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி பண்றான்ல அப்படிங்கிற மாதிரி பார்வதி தான் சொன்னா. அப்ப கூட அந்த 2 பிள்ளைங்களும் தான் இல்ல அவர் உண்மையான கோர்ட்ல ஒரு ஜட்ஜி இருக்கிற மாதிரி பண்ணிட்டாருன்னு அவங்க தான் உனக்காக பேசினாங்க. அவகிட்ட நீ கொஞ்சம் உஷாராவே இரு. அவளோட லாயல்ட்டி எல்லாமே கேமுக்கு மட்டும்தான். அவ அடுத்த கட்டம் போறதுக்காக அவ என்ன வேணா பண்ணுவா அப்படின்றாங்க. என்னோட லாயல்ட்டி வந்துட்டு கேமுக்கு மட்டும்தான். எப்பா, இதெல்லாம் பிக் பாஸா இருந்துட்டு 30 நாள் வெளியே இருந்து பார்த்துட்டு போன ஒருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். என்னமோ பாரு பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவ அடுத்த கட்ட போறதுக்கு அவ என்ன ஆனாலும் பண்ணுவா. அடுத்ததா போற போக்குல சாண்ட்ராக்கு வேற 2 அடியை போட்டாங்க. சாண்ட்ரா என்ன பண்றாங்க தெரியுமா? நீ ஒரு ஃபேமிலி மேன் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஃபேமிலியை பத்தி பேசி உன்னோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையானதை உனக்குள்ள அவங்க புகுத்துறாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அவங்க வந்து சேடா இருக்காங்கன்னு, ஆனா அவங்க அப்படிங்கிறதுக்குள்ள பவுன்ஸ் ஆயிருவாங்க தெரியுமா? அது போக அவங்க பல பிக் பாஸ் தமிழ் மலையாளத்தன்னு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்காங்க. சேச்சியோட கேம் சும்மா இல்ல. பார்வதியவே ஒரு ஆளு மேனிபுலேட் பண்ண முடியும்னா அப்ப சேச்சி எப்படிங்கறத நீ யோசிச்சுக்கோ அப்படின்றாங்க. வந்து பல பிக் பாஸ் மலையாளத்தில் எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. ஆஹா, சேச்சியோட ஒட்டுமொத்த சீச்சி கேமையும் இப்படி பொட்டுன்னு போட்டு உடைக்கிறாங்களே. அதுவும் மேடம் பல பிக் பாஸ்களை பார்த்துட்டு எல்லாமே டிராமா தான் பண்றாங்கன்னு சொன்னதுதான் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. சேச்சியோட கேம் சும்மா இல்ல சொல்லிட்டேன். அடுத்ததா அரோரா பத்தி சொன்னாங்க. இங்க பாரு, அரோரா சாதாரணமான ஆளு கிடையாது. யாரு எங்க என்ன பேசுறாங்க, என்ன ஆர்டர்ல பேசுறாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வீட்டுக்குள்ளேயே அட்ரஸ் பண்ணலாமா இல்ல வீக்கெண்ட்ல வச்சு பேசலாமான்னு எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ அவரோட ஒய்ஃப் சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரை பத்தி என்னென்னலாம் வருதோ அதையெல்லாம் பார்த்துட்டு போய் கரெக்டா சொல்ற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் சோசியல் மீடியால வந்த இது போஸ்ட் தான் இது. அது என்ன பேசுறாங்க, எப்ப பேசுறாங்க, என்ன ஆர்டர்ல பேசுறாங்க பத்தி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா உள்ள போய் அவரோட பொண்ணு ஒரு பாட்டு பாட வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே செமையா இருந்தது அவங்க பாடுற பாட்டு. அவங்களோட வாய்ஸ்ல கேட்கும் போது அது முடிஞ்சதுமே அவரோட ஒய்ஃப் வந்து எல்லாருக்குமே சிம்பிளா ஒரு சில விமர்சனங்கள் சொன்னாங்க. சபரி எனக்கு வெளியில இருந்து முன்னாடியே தெரியும், எல்லாரும் அவனை வந்து நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அப்படின்றாங்க, ஆனா அவன் உண்மையிலேயே நல்லவன் தாங்க அப்படின்றாங்க. எனக்குமே அந்த ஃபீல் ஆல்ரெடி இருக்குதுங்க. எனக்கு என்னமோ சபரி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, டேய் அப்படி உண்மையிலேயே நல்லவன் தானா, நான் ஏதோ நீ வீட்டுக்குள்ள நடிச்சுக்கிட்டு இருக்கானுல நினைச்சேன்னு லேட்டா புரிஞ்சுக்க போறாங்களோட தான் தோணுது. என்ன நல்ல வேஷம் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையா இஸ் a nice guy. அடுத்ததா சுபிக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ இந்த வயசுலயே வந்து ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்காக இவ்வளவு பெரிய மேடலெல்லாம் வந்ததுக்காக அவங்களுக்கு ஒரு பாராட்ட கொடுத்தாங்க. அடுத்ததா அரோராவுக்கு வெளியில என்ன சொன்னாங்களோ அதையே இங்க ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி அது ஒரு ஸ்மார்ட்டான கேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வந்து நான் இங்க அட்ரஸ் பண்ணுவேன், இதை நான் வீக்கெண்ட்ல தான் அட்ரஸ் பண்ணுவேன். அடுத்ததா கனிக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு நீங்க சூப்பருங்க, உங்ககிட்ட கால்குலேஷனோட சேர்ந்து நிஜமாவே கைண்ட்னஸ் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா லைவ்ல இன்னொன்னு சேர்த்து சொன்னாங்க கனியோட டாஸ்க் ஆடுறத பத்தியும். நீங்க ரொம்ப டாஸ்க் தான் ஃபோர்ஸ் ஆடுறீங்க, பசங்க யார் இருக்காலாம் கிடையாது, அடிபட்டாலும் எது பட்டாலும் நின்று ஆடுறீங்க, பீரியட்ஸ் இருந்தாலும் எதுனாலும் எதை பத்தியுமே ஒரு குறையா சொல்லாம நல்லா ஆடுறீங்க, அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்கள மாதிரி ஐயோ சூப்பருங்க, கிட்ட கால்குலேஷனோட சேர்ந்து நிஜமா கைண்ட்னஸ் இருக்கு. அடுத்ததா பார்வதிக்குமே வெளியில என்ன சொன்னாங்களோ அதே தான் சொன்னாங்க. நீ உன் கேமுக்காக யார வேணா என்ன வேணா பண்ணுவேன், நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ள போற, ஆனா என்ன இருந்தாலும் பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீயும் ஒரு பர்சன் தாங்கிறத மறந்துடாத, உனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்வதியோட கேம் பத்தி இவ்வளவு நாகரிகமா யாராலும் இதுக்கு மேல சொல்லவே முடியாதுங்க. என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஜோனுக்குள்ள போற, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் a person also. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் சொல்லி முடிச்சதுமே டைம் முடிஞ்சு வச்சேன் டாப்ல உடனே எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு 5 மினிட்ஸ் பிக் பாஸ் பெட்ரூம்ல போய் மட்டும் உட்காந்து கொள்ற மாதிரி இவங்க உள்ள போயிட்டாங்க. உள்ள போனதுமே பார்வதி போய் கமர்தன்ட்ட சொல்லுது, இப்ப எனக்கு ஏதோ சொன்னாங்க, எனக்கு எதுவும் தெரியலையே, நான் கேமுக்காக தான் எல்லாம் பண்றேன்றாங்க, ஆனா அப்படிலாம் இல்லையே, நான் எப்பவுமே எப்படியோ அப்படிதான் நான் இருக்கேன், ஷோஸ் தி கேரக்டர்னு சொல்றாங்க, அது என்ன கேரக்டர் எனக்கு தெரியலையே அப்படின்றாங்க. அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது, உண்மையிலேயே பார்வதி எப்படியோ அப்படித்தான் இங்க இருக்காங்க அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன சொல்றது அவங்கள பத்தி. நான் ஒன்றும் கேமுக்காக அப்படின்ட்டுலாம் எதுவும் நான் எப்படியோ அப்படியே இருக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்க கிளம்புனதுமே அவரோட பொண்ணு கூட ஆடின கேமை பத்தி வினோத் சொல்லிக்கிட்டு தாப்ல, பக்கெட்ல வந்து பால போறது விளையாண்டுக்கிட்டு இருந்தோம், அப்ப எல்லாரையும் விட்டுட்டா, ஆனா பார்வதி மட்டும் பக்கத்துல வந்து போட்டாலா, அவளை மட்டும் ஏய் சீட்டிங் பார்வதி சொல்லிட்டா அப்படின்றாரு. உடனே அங்க பார்த்தா வினோத் போய் சீட்டிங் பார்வதி அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. உடனே பார்வதி கோவம் வந்துருச்சு, ஏய் அதையே சொல்லாதடா எருமை மாடு அப்படின்றாங்க. ஏய் நான் சொல்லல, குழந்தை சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருப்பானே சீட்டிங் பாருன்னு அப்படின்னு சொல்ல, நானாவது ஒரு வாட்டி தான் சொன்னேன், அங்க உள்ள அதை வச்சு கண்டென்ட் பண்ணி பாட்டே எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சோ பாத்தியா இப்படி தான்டா பண்ணுவானுங்க, வெறுப்புடா செய் அப்படின்றாங்க.
பாத்தியா இப்படிதான்டா பண்ணுவானுங்க. இல்ல எனக்கு புரியல. அன்னைக்கு சாண்ட்ராவோட குழந்தைங்க வந்து மட்டும் பார்வதி பாவம் சபரி அடிச்சுட்டான்னு சொன்னப்ப மட்டும் விடிய விடிய உட்காந்து அதையே பேச தெரிஞ்சிச்சு. குழந்தைங்க சொல்றதெல்லாம் தெய்வங்கள் சொல்ற மாதிரி பாத்தியா குழந்தைங்க மனசுல இது எப்படி இருந்திருக்குனே. அப்ப அது உண்மைதானெல்லாம் மட்டும் பேச தெரிஞ்சது. இப்பவும் அதே மாதிரி இன்னொரு தெய்வம் தானே சொல்லிட்டு போயிருக்குது. இப்ப மட்டும் ஏன் கடுப்பாகுது அவங்களுக்கு? அப்படி கடுப்பாச்சுன்னா ஆகட்டும்ங்கிறேன் நானு. எருப்புடா சை. நெக்ஸ்ட் இங்க இருந்து நேரா அமித் கிட்ட போயிட்டாங்க. சொல்லு உன் பொண்டாட்டி என்னெல்லாம் சொன்னா அப்படின்னு. ஏன்னா இவங்களை பத்தி சொன்னதுக்கு ஆல்ரெடி சாண்ட்ரா கிட்ட போய் விளக்கம் கேட்டாங்க. அவங்க என்னைய விட அமித் கிட்ட எப்படி தெளிவா சொல்லியிருப்பாங்க. நீ அவர்கிட்டயே போய் கேளுன்னு லைவ்ல சொன்னாங்க. அதான் மேடம் வந்து கேக்குறாங்க. ஆனா அவர் பொதுவா தான் சொன்னாப்ல, இல்ல உங்க 2 பேரோட விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கான ஒன்னு இது ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும்னு சொன்னா. அப்புறம் இந்த மொட்டை கடிதாசி மேட்டரை பத்தி சொன்னா, நானே வந்து அதை பத்தி திரும்ப திரும்ப பேசாதன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி ஆமா ஆமா சரிதான், அதை நாமளே வந்து இனிமே அதை பத்தி பேச வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம்ல அப்படின்றாங்க. ஆக்சுவலா அதை பத்தி திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் பேசுனதே இந்த பார்வதி தான். அதையும் நம்ம வந்து பேசிட்டோம், அதனால இனிமேல் அதை பேசவே வேண்டாம். நெக்ஸ்ட் அங்க கிச்சன்ல சாண்ட்ராவுமே அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு இந்த கோர்ட்ல வச்சு இதை பத்தி பேசுனதுமே அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அதை பத்தி பேசும்போது அவருக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. திரும்பவும் அதை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வரவும் இன்னும் ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல திவ்யா சொல்றாங்க, சாண்ட்ரா அவர் ஆல்ரெடி பர்சனலாவே பார்வதியை கூப்பிட்டு வச்சு இதை பேச வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா அதை கோர்ட்டு வரைக்கும் இழுத்ததுக்கு தான் அவருக்கு அப்செட் ஆயிருச்சு. நேற்றுக்கு கனி சொல்லும் போது நான் இங்கதான் இருந்தேன், அவங்க புல் பண்ணணும்னோ இல்ல ட்ரிகர் பண்ணணுங்கிறதுக்காகலாம் அவங்க அப்படி எல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்ல சாண்ட்ரா சொல்றாங்க, இல்ல அவங்க அப்படி சொல்லல, ஆனா அவருக்கு அது அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அவருக்கு அப்படி ஆகுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவ்வளவு தூரம் பண்ண பார்வதி கிட்டே அப்படிலாம் எதுவுமே பண்ணாத அமித் சாதாரணமா சொன்ன வார்த்தைக்கு கனி கிட்ட மட்டும் அவருக்கு ஏன் அவ்வளவு கோவங்கிற மாதிரி தான் இருந்தது. புல் பண்ணணும் ட்ரிகர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லவே இல்ல. அது அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அங்க பார்வதி வேற அவங்க மேட்டரை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா பேசவே இல்லையா. என்னடா இவன் நம்ம மேட்டருக்கு வரவே மாட்டாங்கிறானேன்னு அவங்களே கேட்கறாங்க. என்னைய பத்தி வேற அவ ரொம்ப இது மாதிரி சொல்லிட்டாளா, நீ வந்து கேமுக்காக என்ன வேணா பண்ணுவ, அதுதான் உங்ககிட்ட பிடிச்சது, அதுதான் உங்ககிட்ட பிடிக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்களா. எனக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனா அதையும் கேட்டுட்டு அமித் கம்முனே இருந்தாப்லையா, என்ன இவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான்னு அவங்களே கேட்கறாங்க. அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்டா அப்பயுமே அவரு அதை பத்தில என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, என் கேமை பத்தி மட்டும்தான் என்ன ஆடணும்னு என்கிட்ட சொன்னா சொல்லிட்டாரு. எப்படி எல்லாம் சுத்தி சுத்தி வருதுன்னு பாருங்களேன். அதாவது சஸ்பென்ஸ்லயே சாவு அப்படிங்கிற மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் அதை யோசிச்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி தான் இருந்தது. எதுக்காக அப்படி சொன்னாங்களா அது சொல்லல. திவ்யாவோட ஃபேமிலி வந்தாங்க. வந்ததுமே இவங்க டாஸ்க் பண்றதுக்காக உள்ள போயிட்டாங்க. இவங்களோட ஃபேமிலி மட்டும் உள்ள வந்தது எல்லாரும் பேசிட்டு அதுல சபரி போய் அம்மா நல்லா இருக்கீங்களாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாப்ல. கூடவே கம்புதுன்னு விழுந்தாப்ல. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அது ஏங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். நெக்ஸ்ட் உள்ள கூட்டிட்டு போனதுமே கம்பெனி சொல்றாப்ல, அப்பா அம்மா ப்ரோ ரொம்ப சாரி, கேம் ஆடும் போது ரொம்ப சண்டெல்லாம் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. உடனே அவங்களும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குனு போய் காலிலே விழுந்துட்டாப்ல ஐயா அப்படின்னு. சாரி ஆடும்போது ரொம்ப சண்டை போட்டேன். நெக்ஸ்ட் திவ்யா வந்ததுமே தனியா கூட்டிட்டு போய் அட்ரஸ் போட்டாங்க. நீ நல்லா ஆடிக்கிட்டு இருக்க, நீ அப்படியே ஆடு, எந்த சேஞ்சஸும் நீ பண்ணிக்க வேணாம், கோவப்பட்டாலும் சரி எதுனாலும் சரி அப்படியே பண்ணுன்னு அவங்க அண்ணன் சொல்றாப்ல. ஆனா அவங்க அப்பா வந்து கரெக்டா ஒண்ணு சொன்னாப்ல, இங்க பாரு இப்ப நீயும் நானும் சண்டை போறோன்னு வையேன், என்னைய பேச விட்டு நீ சொன்னாதான் அந்த தப்பு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. ஆனா அப்பயுமே திவ்யா சரி அப்பா சொல்றாரு அந்த தப்பை திருத்திப்போம்ல இல்ல, அங்கேயும் காரணம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேச விட்டு நீ கேட்டா தானே எல்லாத்துக்கும் அந்த இது தெரியும். பேசுறீங்கல்ல பேசும்போது அவங்க அம்மாவும் அண்ணனும் அகைன் சொல்றோம் நீ தனியாவே ஆடு அப்படின்றாங்க. அவங்க அம்மா என்னடான்னா நீ கோவப்படு, ஆத்திரப்படு, டென்ஷன் படு, என்ன வேணா படு, ஆனா எல்லாத்தையும் அளவோட பண்ணு, நீ கடைசி வரைக்கும் இருந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சுட்டு தான் நீ வரணும் அப்படின்றாங்க. ஆத்திரமும் படு சண்டையும் போடு அளவோட செஞ்சுக்க ஜெயிக்கும். அதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். திவ்யா உள்ள அங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. ஏதோ வெளியில பிஆர் டீம் எல்லாம் வச்சு ஆகா ஓகோன்னு என்னென்னமோ பேசி செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்காங்க. அந்த பிளேஸுக்கு அவங்க ஏதாவது பண்றாங்களான்னு கேட்டா அவங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. அதுலயும் டைட்டிலுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஓட்டிங்ல அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மேபி அதையும் மீறி டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னா அது பச்சையா தெரிஞ்சிடும் காசு விளையாண்டுருக்குன்னு. ஜெயிச்சு நீ வெளியே வெற்றியோட வரணும். நெக்ஸ்ட் நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா பின்னாடி சொல்றேன் அப்படின்னு, அது என்ன தெரியுமா, இவங்க ஃபேமிலி உள்ள வந்ததுமே சபரியும் கமருதனும் போய் அவங்க அம்மாவோட காலில் விழுந்தாங்க இல்லையா, அது அவங்க அம்மா ஃபேக்குன்னு சொன்னாங்க லைவ்ல. அவங்ககிட்ட சண்டை போட்டவங்க எல்லாம் என்னைய பார்த்தது காலில் விழுகுறாங்க, நமக்கு என்ன தெரியாமையா இருக்கு அப்படின்றாங்க. நம்ம உள்ள வர்ற ஃபேமிலியை பத்தி ஒப்பீனியன் சொல்றது நல்லா இருக்காது. அதனால நீங்களே இதை பத்தி என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. சும்மா அப்படி நெக்ஸ்ட் உள்ள போனதுமே அவங்க அப்பா கமருதனை பாராட்டினாப்ல, நீங்க தலையா சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி பார்வதி குறுக்க வருது, அங்கிள் அது வந்து இது வந்து ஃபேமிலி வாராங்கிறதுனால நாங்க அவரை வந்து பெருசா தொல்லை பண்ணல அப்படின்னு. உடனே விக்ரம் சொல்றாப்ல, அவர் உங்களை கேட்கல தலையதான் கேட்டாரு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா சொன்னாரு பாருங்க, அதுதான் பாருன்னு போட்டாரு ஒரு போடு.
உடனே திவாகர் கிட்ட போட்ட அதே பிட்ட போடுது, அங்கிள் நாமெல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க அப்படின்னு. ஏன் பக்கத்து ஊருக்காரங்களா இருந்தா என்ன, பார்வதி எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா கூட அடிப்பாங்க, அந்த அளவுக்கு கடுப்பேத்தி விட்டுருவாங்க. இதுதான் பாரு. பக்கத்து ஊரு. அவங்க அப்பா பார்வதியை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்றாப்ல. அவரை கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது அவர்தான். அதில் இடையில் தாங்கள் வருவது, தாங்கள் இன்னும் அந்த மன்னர் டாஸ்க்ல இருந்து வெளியே வரவில்லையோ அப்படின்னு பார்வதி எப்பவுமே இந்த சுத்த தமிழ்ல எல்லாம் பேசுவாங்க இல்லையா, அதே மாதிரி போட்டாப்ல. உடனே பார்வதி வந்து பதில் சொல்ல வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்ல, என்ன இருந்தாலும் தாங்களும் என் புதல்விதான், இருந்தாலும் இது எச்சம் கலந்த செயல் அல்லவான்னு வச்சு செஞ்சு விட்டாப்ல. என்னுடைய புதல்விதான், எச்சம் தகுந்த செயல் அல்ல. எனக்கு அவங்க அப்பா பேசுனதாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே அவ்வளவு அழகா விமர்சனத்தை சொன்னாப்ல. கமருதனுக்குமே நீங்க நல்லா பண்றீங்க, சிறப்பு, எல்லாம் ஓகே. ஆனா இந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் அவன்னு பேசுறது, ஏன் பொண்ணுன்னு மட்டும் இல்ல யாருக்கிட்டையுமே அதை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா அழகுக்கு அழகூட்டும், ஒரு மகுடத்துக்கு ஒரு மாணிக்கக்கல் மாதிரின்னு ஒரு தப்ப சுட்டி காட்டுறத கூட அவ்வளவு அழகா சொன்னாப்ல. அதை திருத்தினா இன்னும் சிறப்பு, அழகுக்கு அழகூட்டுவது போல. நெக்ஸ்ட் விக்ரம் வந்து திவ்யாவை பண்ணதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்லையா. அதுக்கு அவர் இந்த கோர்ட் டாஸ்க்ல நல்லா பண்ணாங்க, இவர் அமித் நல்லா பண்ணாரு அப்படி சொல்லிட்டு, அடுத்ததா பார்வதிக்கு இவங்களும் நல்லா பண்ணாங்க, ஆனா அந்த இடத்துக்கு அது தேவையில்லாததோடு தோணுச்சு அப்படின்ட்டாரு. அடுத்ததான் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல இன்னுமே நீங்க எல்லாரும் நல்லா பண்ணிருக்கலாம், குழந்தைங்க தானே அப்படிங்கிற மாதிரி ஐடியாலாம் சொன்னாரா. உடனே பார்வதி குறுக்க வந்துட்டாங்க, இவங்க எல்லாம் குழந்தைங்களாப்பா அப்படின்னு. உடனே அதுக்கும் அவரு, இப்ப நான் சொன்னதுமே இப்ப நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு தெரியுது இல்ல, அப்போ ஒரு நீதிபதியா இருந்துகிட்டு கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு மட்டும் உங்களுக்கு ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னு அடுத்தடுத்து பார்வதியை வாண்டடா வந்து செருப்படி வாங்கிட்டு போறாங்க. குழந்தைகளான்னு தெரியுது இல்ல, நீங்க நீதிபதியா இருந்துட்டு 2 நாளா பார்வதியோட பிஆர் டீம் எல்லாம் பாத்தீங்களா, குழந்தைங்களாம் வந்து பார்வதியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, பாரு கிட்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க, எல்லாருமே வந்து கேமர்னு சொல்றாங்கன்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வர்ற எல்லாருமே போட்டு பொளந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா முட்டு கொடுப்பானுங்க பாருங்க. இந்த கோர்ட்ல நீங்க என்னவா நடந்துருக்கணும்ங்கறது மட்டும் ஏன் ஞாபகம் இல்ல. நெக்ஸ்ட் அவங்க அம்மா வேற பயங்கர கடுப்புல இருக்காங்க போல இருக்கு பார்வதி மேல. இருக்கிற டென்ஷனை நீ வந்தாலே ஏத்தி விட்டுட்டு போயிருவேன். அதை பார்க்கும்போது எனக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா, அப்படியே கையை முறுக்குறாங்க. அவங்க அப்பா வேற வந்து அடுத்து சொல்றாப்ல, ஒரு 2 பேருக்கு நடுவுல நல்லா மூட்டி விட்டுட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறது. அப்புறமா வந்து இங்க வந்துகிட்டு நீ ஏன் அப்படி பண்ண இங்க பேசுறது, அங்க போயிட்டு நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது அங்க பேசுறது அப்படின்ட்டு இருக்காப்ல. டென்ஷனை மேற்கொண்டு ஏத்தி விட்டு நெக்ஸ்ட் திவ்யாவும் அவங்களோட அண்ணனும் தனியா போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க அண்ணன் சொல்றாப்ல, நீ நல்லா தான் பண்ற, ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் மாத்திக்கோ. விஜய் சேதுபதி கேட்கும்போது எப்படி சார்லாம் இல்ல, விஜய் சேதுபதி கேட்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆன்சர் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கு அவங்களுமே, டேய் உனக்கு புரியுதா, அவரை ஹோஸ்டாவே பார்க்க முடியல, டிவியில பார்த்த ஒருத்தர் அவர் அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட ஏதாவது திட்டு வாங்கினாலுமே ஐயோ இவர்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு தான் இருக்கும், உனக்கு புரியுதா, நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாவது என்னோட விஷயங்களை அவர்கிட்ட பேசுறேன், முன்னாடி நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு புரியுதா செட்டி, போஸ்டா பார்க்க முடியல, நம்ம டிவில பார்த்த ஒருத்தர். அதாவது போன வாரம் தான் வினோத், கமருதீன், எஃப்ஜே இவங்க எல்லாம் விஜய் சேதுபதியை கழுவி ஊத்துனாங்க. இப்போ திவ்யா உள்ள போகும்போது உங்களை யாருமே ஹோஸ்டாவே மதிக்க மாட்டேங்க சார், எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனது இவங்க தான். அதை கேட்டுட்டு அவரும் தேங்க்ஸுங்க, எனக்காக பேசுறதுக்காக ஒரு ஆளு உள்ள போறாங்கன்னு பெருமையெல்லாம் பட்டாப்ல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா இவங்க அளவுக்கு அவனுங்க கூட விஜய் சேதுபதியை இன்சல்ட் பண்ணவே கிடையாது, அப்படி பண்ணாங்க. அவர்கிட்ட ஏதாவது திட்டு வாங்கல, ஐயோ கிட்ட போய் திட்டு வாங்கிட்டமே. அதுவும் அவங்களே சொல்றாங்க பாருங்க, டிவியில பார்த்ததுனால அவரை ஹோஸ்டாவே பார்க்க முடியல, திட்டு வாங்கினா கூட இவர்கிட்ட எல்லாம் போய் திட்டு வாங்கிட்டமேனு இருக்குமா. அப்ப விஜய் சேதுபதியை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, சே இவங்கிட்ட எல்லாம் போய் திட்டு வாங்க வேண்டியதா இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு. அதனாலதான் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே கம்முன்னு அமைதியா மதிக்காம நின்றுருக்காங்க போல. ஆனா இதை எப்படி யோசிக்காம உள்ள வச்சே பேசினாங்கன்னு தான் தெரியல. ஓ உனக்கு புரியுதா, முன்ன ஒண்ணுமே பேச மாட்டேன்டா. அது அவங்க அண்ணன் ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாப்ல, அவங்க பிளான் போட்டு தான் வெளியில பண்றாங்கன்றத அவங்களே சொல்றாங்க. அடுத்து வர்ற கேம்ல மட்டும் நீ கொஞ்சம் இது பண்ணினா நாம நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறாப்ல. ஆனா இதை தாண்டி லைவ்ல ஒரு கோடு வேர்டுன்னு சொன்னாப்ல, அது எபிசோட்ல வரல, அவங்க ஃப்ரெண்டு சொல்லி அனுப்பினதாக சொல்லி, உன் ஃப்ரெண்டு 200% கன்ஃபார்ம், நாங்க வெயிட் பண்றோம்னு உங்ககிட்ட சொன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல அர்த்தம், ஆனா உனக்கு புரியும்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. உங்க கேங் வந்துட்டு 200% கன்ஃபார்ம் சொல்றான் கௌதம். அப்படின்னா என்ன அர்த்தம், பிஆர்லாம் செட் பண்ணி எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு, நீ சும்மா இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியா. அதுவும் 200% யோசிச்சு பாருங்களேன், அப்ப அன்அபிஷியல் ஓட்டிங்ல எப்படி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு. என்ன சொன்னா 200% நாங்க வெயிட் பண்றோம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஃபேமிலி கிளம்பிட்டாங்க. போனதுமே திவ்யா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு, கைஸ் எங்க அப்பா ஏதாவது துருன்னு பேசுவாப்ல, அது ஏதாவது ஹர்ட் பண்ணிருந்துச்சுன்னா சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுல எல்லாருமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கள்ள கபடம் இல்லாம பேசின மாதிரி தான் இருந்தது, நாங்க ஜாலியா தான் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
பார்வதி மட்டும் வந்து நான் ஹெர்ட் ஆகல திவ்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அடுத்து அவங்களுமே போனதுக்கு அப்புறமா சுபிக்ஷா மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு நான் ஏதாவது ஒண்ணு மாத்திக்கணும்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு கேக்குது. நான் வந்து ஒரு விஷயம் ஒண்ணு மாத்திக்கணும் அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? இது எப்படின்னா, ஒண்ணு எது சொன்னாலும் பார்வதி மாத்திக்க மாட்டாங்க, அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அப்படியேனாலும் பார்வதி மாத்தணும்னா எல்லாத்தையுமே தானே மாத்திக்கணும். இருந்தாலும் சுபிக்ஷாவும் சொல்றாங்க கேமுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, இருந்தாலும் நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, நாமளும் ஒரு பெர்சன் தானே அப்படின்னு அமித்தோட ஒய்ஃப் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொன்னாங்க. உடனே பார்வதி இப்பதானே சொன்னாங்க ஏதாவது மாத்திக்கணும்னா சொல்லு நான் மாத்திக்கிறேன்னு. அப்படின்னா என்ன செய்யணும், சொன்னா மாத்திக்கணும்ல. ஆனா இப்ப வந்துகிட்டு இருந்தாலும் அவங்க என்ன டோன்ல சொன்னாங்கன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது நமக்கு தெரியாது இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனா பட் அது எந்த துணியில சொல்றாங்க? அதாவது பார்வதி சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்றதுக்காக சும்மா போற சுபிக்ஷா கூப்பிட்டு வா இங்க வந்து எதையாவது ஒண்ணு சொல்லுன்னு சொல்லி பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது புரியாம சுபிக்ஷாவும் சீரியஸா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த டோன்ல சொல்றாங்கன்றது நமக்கு தெரியல இல்லையா? இந்த கிச்சன் டீம்ல வேற அமித் சாண்ட்ராவும் சேர்ந்து சமைச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிட்டாங்க போல் இருக்கு. திவ்யா கனியை கூப்பிட்டு காட்டுறாங்க, இங்க பாருங்க சீனியை மூடி வைக்கல, உப்பை மூடி வைக்கல, சாப்பாடை மூடி வைக்கல, அப்படியே கிடக்கு எல்லாமே, கரண்டியை கழுவல, வெட்டின இது இங்க இருக்குன்னு எல்லா லிஸ்ட் வரிசையா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அப்படியே போயிட்டாங்க போல் இருக்கு. இதை கண்டிப்பா எல்லார்ட்டையும் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கனி சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு பயமா இருக்குதுங்க. நேற்றுக்கு காலையில நடந்ததுலயுமே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அவர் ஒய்ஃபு போனதுக்கு அப்புறமா வந்து சாரி கேட்டாப்ல, ஆனா என்ன இருந்தாலும் நான் இனிமே ஒரு லெவல மெயின்டைன் பண்ண போறேங்கிறத நான் செட் பண்ணிட்டேன், இனிமே அப்படித்தான் இருக்க போறேன்ட்டாங்க. திவ்யாவுக்குமே இதை போய் சொல்றதுக்கு பயம், அதனால சரி ஓகே அதை நம்ம மூடியாவது வைப்போமே, அணில வந்து நக்கிட்டு போயிட போகுது சொல்லி இவங்க மூடி வைக்கிறாங்க. சாரி சொன்னாரு, நான் என் லெவல் முடிவு பண்ணிட்டேன். அங்க பார்த்தா இங்க சாப்பாட கூட மூடி வைக்காம போய் சாண்ட்ராவை அமித்து அங்க பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நெக்ஸ்ட் அங்க முடிச்சிட்டு கிச்சன்லயே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்பதான் சாண்ட்ராவை பார்க்க நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரோரா சொன்னாங்களா. திவ்யா சொல்றாங்க ஆமா ஒரு வாரமா சேர்த்து வச்சிருந்த எல்லாத்தையுமே இப்பதான் கொண்டு வராங்க அப்படின்றாங்க. நல்லா இருக்கு சாண்ட்ரா இப்படி பார்க்க. ஒரு வாரமா சேர்த்து வச்சதெல்லாம் இப்பதான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் அவங்க அம்மா சொல்லிட்டு போனதை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி எங்க அம்மா ஒருத்தங்கிட்ட மட்டும் இங்க கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல. யாரு, கம்பருதினா? அப்ப காணாமனத்தா? அரோராவா? இல்ல. அப்ப சாண்ட்ராவா? ஆமா அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா தெரியல சொன்னாங்க அவங்க அப்படின்னு சொல்ல. இதுல அவங்க ஒருத்தங்கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த வீட்டிலேயே உன்னைய ஒருத்தியை தவிர நீ எல்லார்ட்டுமே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், இங்க இருக்கிற எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க. உன்னை தவிர இது எல்லார்கிட்டயுமே கேர்ஃபுல்லா தான் இருக்கும். கரெக்ட் தான். இவங்க வீட்டுல வந்து அவங்கள பார்த்து கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல வந்து இவங்கள பார்த்து கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவாங்க. மொத்தத்துல எல்லாரும் எல்லார்கிட்டயும் கேர்ஃபுல்லா இருந்துக்க வேண்டியதான். நம்ம தான் கேர்ஃபுல்லா இல்லாம அது எண்ட் ஆஃப் தி டே கண்டஸ்டன்ட்ஸ் தான். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.